நெறைய படங்கள் எப்படி லவ் பண்ணணும், எப்படி ஒரு ரிலேஷன்ஷிப்ப பில்ட் பண்ணணும் அப்படின்னு டிப்ஸ் குடுக்கும். ஆனா, இந்த படம் அதுக்கு ஆப்போசிட்டா இருக்கும். இந்த மாரி லவ் பண்ணிறாதீங்க. இந்த மாரி ஒரு லவ்ல இருந்தா தப்பிச்சு ஓடிருங்க அப்படிங்கிறத வந்து சொல்லும். இந்த படத்துல ஹீத்க்ளிஃப், கேத்ரின் இவங்க 2 பேருக்கும் இடையில நடக்கிற கதை தான் அந்த லவ் ஸ்டோரி. இதுல பார்த்தோம் அப்படின்னா, ஹீத்க்ளிஃப் வந்து பயங்கரமான டாக்ஸிக். ரொம்ப மோசமான ஆளா இருப்பான். அவன்கிட்ட மாட்டிக்கிட்டு கேத்ரின் கடைசியில எஸ்கேப் ஆயிடுவான். ஆனாலுமே அவள தொரத்திட்டே வருவான். அவளுக்குமே வந்து இவனை விடுறதுக்கு மனசு இருக்காது. இருந்தாலும் அவன்கிட்ட இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி தப்பிச்சு போயிடுவான். இதுக்கிடையில பார்த்தோம் அப்படின்னா, ஹீத்க்ளிஃப் ஏன் இப்படி டாக்ஸிக்கா இருக்கான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சைல்ட்ஹுட்ல இருந்து ஒரு பெரிய ஸ்டோரி வந்து சொல்லுவாங்க. அது வந்து ஒரு வகையில ஜஸ்டிஃபையா இருந்தாலும் அத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. அந்த மாரி இருக்கும். இவன் கண்டிப்பா சேஞ்ச் ஆகணும் அப்படிங்கிற மாரி இருக்கும். ஸோ இதுல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த டாக்ஸிக் இவன் அடுத்த ஜெனரேஷனுக்கும் கடத்திட்டு போவான். அந்த அளவுக்கு வந்து இவன் ரொம்ப மோசமான ஆளா இருப்பான். இவன் பண்ற ஒவ்வொரு விஷயங்களும் என்னடா இப்படி பண்றான் அப்படிங்கிற மாரி நெறைய இடங்கள் இருக்கும். ஸோ இந்த படம் வந்து அதான் சொல்லுது. இந்த மாரி மட்டும் நீங்க லவ் பண்ணிறாதீங்க. இந்த மாரி லவ்ல இருந்தா தப்பிச்சு ஓடிருங்க அப்படின்னு. I have not broken your heart. You have broken it. And in breaking it, you've broken mine. So kiss me again.